ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை நாளாக வாஷிங் மிஷினில் தான் போடுவேன், துவைக்க டைம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் துணி ஊற வச்சுருக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் துணி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து வாஷிங் மிஷினில் போட விட மாட்டார். எனக்குமே வாஷிங் மிஷினில் துவைக்கிறது பிடிக்காது தான். கொஞ்சம் முடியாத காலகட்டங்களில் வாஷிங் மிஷினில் போட்டுக்கிடுவேன். ஆனால் இன்றைக்கி அவங்களோட துணியும் சேர்ந்து இருக்கிறதுனால நான் ஊற வச்சுருக்கிறேன். அதெல்லாம் மேட்டெல்லாம் துவைக்க வேண்டியது இருக்குது, அதனால் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ அடுத்து நான் என்ன வேலை பார்க்க போகிறேன் அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போ சாப்பிட்லாம் முடிச்சுட்டு அடுத்த வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ அங்கே துணி ஊறிக்கிட்டு இருக்குது. வாங்க அடுத்து என்ன பண்ணலாம். இது கூட தள்ளுவண்டியில் வந்து பார்த்திங்கன்னா பல்லாரி விற்றுட்டு வந்தது. என்ன சொல்கிறது, 1 கிலோ 100 நினைக்கிறேன். 3 கிலோ 100. அது ரொம்ப தூரத்தில் இருந்ததுனால நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட பைசா கொடுத்து விட்டேன். அவர் போய் வாங்கிட்டு வந்தார். இந்த மாதிரி தள்ளுவண்டியில் விற்க வருது கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். அதனால் எப்போயுமே நான் தள்ளுவண்டியில் விற்க வருது நான் வாங்கிப்பேன். இப்போ இதுவும் வாங்கி வச்சுட்டோம். அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அடுத்தபடியாக இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தலை குளிக்கணும் இல்லையா, அதனால் வந்து தலையில் வந்து நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கலாம். ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு பயங்கரமாக இருக்குது. சாயங்காலம் சைக்கிளிங் போயிட்டு வரப்போ அவ்வளோ ஒரு தலையில் ஹீட் ஏறிடுது. 5:30 தான் போகிறோம், ஆனால் 5:30 போனாலுமே வெயில் வந்து அடிக்க தான் செய்யுது. அதனால் இப்போ நல்லா தலையில் கொஞ்சம் மசாஜ் பண்ணி எண்ணெய் வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தலைக்கு எண்ணெய் வைக்கணும்னு சொன்னேன். சரி அதுக்குள்ளே மாவை போட்டலாம், தலையை நோண்டிட்டு மாவை போட வேண்டாங்கிறதுக்காண்டி இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், உளுந்து வந்து அரைச்சிட்டு இருக்குது. இன்னும் வந்து ரைஸ் வந்து அப்படியே தான் ஊறிட்டு இருக்குது. ரைஸ் ஊறட்டும். இது கூட வந்து நம்ம உளுந்து அரைச்சிக்கலாம். உளுந்து அரைச்சிட்டு தலைக்கு வந்து நம்ம ஆயில் வச்சுக்கலாம். அப்புறம் என்னென்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கடைசியாக வந்து நம்மளுக்கு தேன் நெல்லி வந்து பார்த்திங்களா இந்த மாதிரி வந்திருக்கு. நல்லா முட்டாய் மாதிரி வந்துருச்சு. இதை நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்குது. நெல்லிக்காய் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட வந்து இந்த மாதிரி இதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நம்ம அப்பைக்கப்போ கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சு அப்பைக்கப்போ தேவையானதை நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். உண்மைக்கே நல்லா எப்படி என்ன சொல்கிறது, அந்த புளிப்பு அந்த லேசை துவக்க முடியாது எல்லாமே போட்டு சூப்பராக இருக்குது. நம்ம இப்போ பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேன் நெல்லில் அவ்வளோ ஒரு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க. உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்லது. நீங்களுமே வந்து இது நெல்லிக்காய் சீசன், நிறைய நெல்லிக்காய் கிடைக்கும். இந்த மாதிரி ஊறுகாய் போட்டு சாப்பிட்றத விட நம்ம இந்த மாதிரி நான் வந்து சர்க்கரையில் போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து தேனில் போடுங்க, அது வந்து இன்னும் பெஸ்ட்டு. நான் வந்து சர்க்கரையில் போட்டு ஒரு 4 நாள், எனக்கு 4 நாள் நான் வெயிலில் காய வச்சேன். நல்ல பதத்துக்கு வந்துருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பை. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஜெனியும், அதாவது என் தங்கச்சி எங்கள் வீட்டுக்காரும் ஆர்ம் ரெஸ்லிங் சேலஞ்ச் பண்ணுறாங்க. வாங்க இப்போ இதில் யார் ஜெயிக்கலான்னு பார்க்கலாம். ஜெனி முகத்தை காட்டு குட்டி, ஜெனி முகத்தை காட்ட பண்ணிக்கிறோம். பண்ணுங்க யார் ஜெயிக்கலாம். ரெடி ஆயிக்கிறேன். ஹலோ ஜெனி, விட்டுறக்கூடாது. மாமாவை ஜெயிச்சிடணும். என்ன ஜெனி, ட்ரை பண்ணு ஜெனி. ட்ரை பண்ணவே மாட்டேங்க. குட்டியாவது ட்ரை பண்ணி 2 பேரும் எதுக்கு இருக்கும். நான் சொல்றேன் குட்டி ஜெனி தான் சொல்றேன். நீ அப்பா ஜெனி போட்ஸ் விளையாடு. அப்படியே பார்க்கணும். மாமாவை கீழே தள்ளிடணும். கையை தூக்காத. யாருன்னு பார்ப்போம். ஜெனி முயற்சி திருவினையாக்கும் என்றால் சாதிக்க முடியும். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜெனி வந்து அவுட்டு. எங்கள் வீட்டுக்கார் வின் ஆகிட்டாங்க. இப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு எனக்கு வச்சு பார்க்கலாமா? ஆமாம், என்ன கையில் இருக்குல்ல. உண்மையா? ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெனி எங்கள் வீட்டுக்காரும் பண்ணாங்க. நான் சொதன தலையில் எண்ணெய் வச்சுருக்கிறேன். சரி இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு எனக்கு வாங்க யார் வின் பண்ணிட்டாங்கன்னு பார்க்கலாம். என்ன வழுக்கும். அவ்வளோதான், நம்மகிட்ட தான் முடிஞ்சது. சோழி முடிஞ்சிச்சு. என் கையை தூக்குறீங்க. நான் எப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். கையை தூக்காதீங்க. கையை தூக்குறீங்க. அவுட். கையை தூக்க கூடாது இந்த இதுல, தெரியுமா? கையை தூக்குனாலே அவுட்டு. அமுக்க மாட்டேங்குது, பிடிச்சிக்கிட்டே. நான் அமுக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். டபக்குன்னு அமுக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமா ஃபோர்ஸ் பண்ணி தான் அமுக்க முடியும். உடம்பே நகருது.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா வின் பண்ணுன்னு எல்லாம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. கையை தூக்கிட்டீங்க, அவுட்டு. அப்பா வந்து கையை தூக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் இதில் வின்னு. ஏன்னா இந்த போட்டியில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பேரும் பண்ணுறோம் அப்படின்னா கையை வந்து தூக்கக்கூடாது. நான் வந்து கையை கீழே நல்லா ஃபோர்ஸாக கையை கீழே ஊண்டிட்டு தான் இருக்கிறேன். இவங்க என்ன செய்கிறாங்க, இப்படியே கையை தூக்குறாங்க. அப்போ அவங்க தான் அவுட்டு. இதுலேயே வின்னர் நான் தான். ஜெனி வா, இப்போ ஜெனிக்கு எனக்கு பார்க்கலாம். இன்னொரு வாட்டியா சரி, இன்னொரு வாட்டியா? கையை தூக்கிறாதீங்க. குட்டி கையை பாரு குட்டி, தூக்குறாங்களா என்னன்ட்டு. கையை தூக்கிறாதீங்க யாரும். தள்ளி விட்டுருங்க. பா பா அப்பா கை நான் இங்கே அமைக்கிட்டு தான் இருக்கிறேன். இல்லை, நீங்கள் கை இப்போ தூக்கலை. எங்கிட்ட போட்டிக்கு வரீங்க, கடவுள் என் பக்கம் இருக்காரு. கையை தூக்கிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4 தடவை வச்சதுல எங்க வீட்டுக்கு கையை தூக்கிட்டாரு. இந்த போட்டியில வந்து என்ன தெரியுமா மெயினா, கையை வந்து தூக்கக்கூடாது. இப்படி ஊன கை இப்படியே தான் இருக்கணுமே தவிர இந்த கையை இப்படி லைட்டா தூக்கிட்டாலே அவங்க அவுட்டு தான். நீங்க வந்து கையை தூக்குறீங்க, அவுட்டு ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் வின்னர். எல்லாம் கை தட்டுங்கப்பா, நான் வின் பண்ணிருக்கேன்ல. இது வின்னா ட்ராவா? ட்ரா. என்ன ட்ரா? ட்ரா தானே ஜெனி இது. சரி வாங்க, நீங்க ஓயாம கை தூக்கினா எவ்வளவு நேரம் நான் பேலன்ஸ் பண்ண முடியும்? இல்லாட்டி கையை வேணே மாத்திக்கோங்க. யாருக்காவது கை வலிச்சுன்னா கை வலிக்கா. எனக்கு இந்த கை தான் எனக்கு இது. அதுதான் சொல்றேன். ஒண்ணு நீங்க சாய்க்கணும், இல்லை நான் சாய்க்கணும். இது ட்ரா தான். நேரம் உட்காரு, தொங்காத. எப்படி உட்கார்ந்தா என்ன, உங்களுக்கு கை வந்து கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். புடிச்சுக்கு தொங்க கூடாது, தொங்க கூடாது. கை கரெக்டா கீழே மேல தூக்காம இருக்கிறேன். அதுதான் நான் தொங்குறேன். அதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. நேரம் உட்காந்து நம்மளுக்கு தேவை. இந்த விளையாட்டுக்கு வந்து கை தான் மெயின். நேரம் உட்காரு. அப்பா முடியல, அப்படியே ஊடால விட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பண்ணுவோன்னு பண்றீங்க. எங்க வருங்க இந்த தடவை குட்டி, இதே ஃபைனல் சொல்லிட்டேன். இங்க பாருங்க. கடவுள் எப்ப சேவ் நான் 2 விரல கொடுத்திருக்கேன் பாரு. சரி விடுங்க, டிரா தான் விடுங்க. 2 பேரும் டிராவா. இப்ப கீழ சாச்சிட்டோம்லமா. லைட்டா நான் அப்பா லைட்டா அங்க சாச்சல்ல. அதான் 2 பேருமே சாய்க்கிறீங்க, என்ன பண்றீங்க? ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, அவங்க கையை தூக்கிட்டாங்க. நான் கையை தூக்காமலே வச்சு இது பண்ணேன். அப்ப நான் தான் வின்னர். நீங்க சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க யார் வின்னர்னு சொல்லிட்டு. அவங்களும் ஒரு சைடு நேரா உட்காரணும். நேரா தான் இப்படி வளைக்கிறப்ப நம்ம கூடாது. பிடிச்சு இப்படி தொங்குறாங்க. வளைக்கிறப்ப நான் இப்படி பண்ணேன். இதில் பார்க்குற வியூவர்ஸ் வந்து சொல்லுங்கள் யார் இதில் வின்னர்னு சொல்லிட்டு. ஓகே பை. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எனக்கும் ஜெனிக்கும் ஆர்ம் ரெஸ்லிங் போட்டி. இதை யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஜெனி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஜெனி அந்த துணியை எடுத்து இதை கட் பண்ணி விட்டு இதை லைவ் இதை முடிச்சிரு, இது பண்ணிடு, லைவ் சேவ் வீடியோ இன்னொரு வாட்டி. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஜெனிக்கு எனக்கும் ஆர்ம் ரெஸ்லிங் சேலஞ்சு. இப்போ யாருன்னு பார்க்கலாம் வாங்க. பிடிச்சிட்டியா? அம்மாடி, என்னால் ஜெடிட்ட முடியலை. ஜெடி தான் வின்னு. உண்மைக்குமே நான் ஒத்துக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரர் கூட என்னால் பேலன்ஸ் பண்ண முடியுது, ஆனால் ஜெடிட்ட என்னால் பேலன்ஸ் பண்ணவே முடியல. ஜெனி தான் செஞ்சுட்டா. எல்லாம் கை தட்டுங்க. சூப்பர் 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 சூப்பர். இங்க பாருங்க.
கடவுள் எப்ப சேவ் நான் 2 விரல கொடுத்துருக்கேன் பாரு. சரி விடுங்க, டிரா தான் விடுங்க. ரெண்டு பேரும் டிராவா. நம்ம இப்ப கீழே சாச்சிட்டோம்லமா. இல்ல லைட்டா. சாய்க்கல. நான் அப்பா லைட்டா அங்க சாச்சல்ல. அதான் ரெண்டு பேருமே சாய்க்கிறீங்க, என்ன பண்றீங்க? ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, அவங்க கைய தூக்கிட்டாங்க. நான் கைய தூக்காமலே வச்சு இது பண்ணேன். அப்ப நான் தான் வின்னர். நீங்க சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க யார் வின்னர்னு சொல்லிட்டு. அவங்களும் ஒரு சைடு நேரா உட்காரணும். நேரா தான் இப்படி வளைக்கிறப்ப நம்ம கூடாது. பிடிச்சு இப்படி தூங்குறாங்களே. வளைக்கிறப்ப நான் இப்படி பண்ணேன். இதில் பார்க்குற வீவர்ஸ் வந்து சொல்லுங்க யார் இதில் வின்னர்னு சொல்லிட்டு. ஓகே பை. எங்க போட்டி போறீங்க, கடவுள் என் பக்கம் இருக்காரு. கையை தூக்கிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4 தடவை வச்சதுல எங்க வீட்டுக்கார கையை தூக்கிட்டாரு. இந்த போட்டியில வந்து என்ன தெரியுமா மெயினா, கையை வந்து தூக்கக்கூடாது. இப்படி ஊன கை இப்படியே தான் இருக்கணுமே தவிர இந்த கையை இப்படி லைட்டா தூக்கிட்டாலே அவங்க அவுட்டு தான். நீங்க வந்து கையை தூக்குறீங்க, அவுட். ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் வின்னர். எல்லாம் கை தட்டுங்கப்பா, நான் வின் பண்ணிருக்கேன்ல. இது வின்னா டிராவா? டிரா. என்ன டிரா? டிரா தானே ஜினி இது. சரி வாங்க, நீங்க ஓயாம கை தூக்கினா எவ்வளவு நேரம் நான் பேலன்ஸ் பண்ண முடியும்? இல்லாட்டி கையை வேணே மாத்திக்கோங்க. யாருக்காவது கை வலிச்சுன்னா கை வலிக்குதா? எனக்கு இந்த கை தான் எனக்கு இது. அதுதான் சொல்றேன். ஒண்ணு நீங்க சாய்க்கணும், இல்ல நான் சாய்க்கணும். இது டிரா தான். நேரா உட்காரு, தொங்காத. எப்படி உட்கார்ந்தா என்ன, உங்களுக்கு கை வந்து கரெக்டா இருக்கான்னு பாக்கணும். குடிச்சுக்கு தொங்க கூடாது, தொங்க கூடாது. கை கரெக்டா கீழே மேல தூக்காம இருக்கறேனா, அதுதான் நான் தொங்குறேன். அதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. நேரா உட்காருங்க. நமக்கு தேவை இந்த விளையாட்டுக்கு வந்து கை தான் மெயின். நேரா உட்காரு. அப்பா முடியல, அப்படியே மூடால விட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பண்ணுவோன்னு பண்றீங்க. எங்க வருங்க இந்த தடவை குட்டி, இதே ஃபைனல் சொல்லிட்டேன். பாருங்க, இந்த வெயில்ல வந்து இது ஒரு கொடி துணி, இந்த ஒரு கொடி துணி தெரியுதா? 2 கொடி துணி நம்ம அடைச்சிருக்கிறோம். சரியான வெயிலா இருக்குது. இப்போ வாங்க, ஜெனியும் நானும் சேர்ந்து அடைச்சோம். ஜெனி ட்ரெஸ்ஸையும் பாருங்க நனைஞ்சிருக்குது. என் ட்ரெஸ்ஸும் பாருங்க நல்லா தொப்பலா நனைஞ்சிருச்சு. பாருங்க எப்படி நனைஞ்சிருக்குன்ட்டு. இப்போ வாங்க நம்ம உள்ள போய் நல்லா கூலிங்காக ஒரு மோர் குடிக்கலாம். வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வெயில் வந்து துணி டெஸ்ட் வந்து ஒரு மாதிரி வந்து அதனால வந்து அப்படியே ஒரு மாதிரி கிறக்கமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் இப்போ நாங்கள் எல்லோரும் மோர் குடிக்கிறோம். வெளியே போய் பார்த்தா தான் வெயிலோட அருமை தெரியுது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மாவாடி இருக்கிறப்போ கரண்ட் வேறு ஸ்டாப் ஆயிடுச்சு, கரண்ட் நின்றுச்சு. அதனால் வந்து ஒரு உளுந்து ஆட்டியாச்சு, அரிசி மட்டும் ஆட்டணும். எல்லாம் மூடி வச்சுருக்கிறேன். கரண்ட் வந்ததுக்கப்புறம் அதை ஆட்டணும். இதெல்லாம் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் நான் என்னென்ன ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து ஒரு விளாகாக நான் போடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த வெயிலில் வந்து இது ஒரு கொடி துணி, இந்த ஒரு கொடி துணி தெரியுதா? 2 கொடி துணி நம்ம அடைச்சிருக்கிறோம். சரியான வெயிலாக இருக்குது. இப்போ வாங்க, ஜெனியும் நானும் சேர்ந்து அடைச்சோம். ஜெனி ட்ரெஸ்ஸையும் பாருங்கள் நனைஞ்சிருக்குது. என் ட்ரெஸ்ஸும் பாருங்கள் நல்லா தொப்பலாக நனைஞ்சிருச்சு. பாருங்கள் எப்படி நனைஞ்சிருக்குன்ட்டு. இப்போது வாங்க நம்ம உள்ளே போய் நல்லா கூலிங்காக ஒரு மோர் குடிக்கலாம். வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வெயில் வந்து துணி டெஸ்ட் வந்து ஒரு மாதிரி வந்து அதனால வந்து அப்படியே ஒரு மாதிரி கிறக்கமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் இப்போ நாங்கள் எல்லோரும் மோர் குடிக்கிறோம். வெளியே போய் பார்த்தா தான் வெயிலோட அருமை தெரியுது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மாவாடி இருக்கிறப்போ கரண்ட் வேறு ஸ்டாப் ஆயிடுச்சு, கரண்ட் நின்றுச்சு. அதனால் வந்து ஒரு உளுந்து ஆட்டியாச்சு, அரிசி மட்டும் ஆட்டணும். எல்லாம் மூடி வச்சுருக்கிறேன். கரண்ட் வந்ததுக்கப்புறம் அதை ஆட்டணும். இதெல்லாம் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் நான் என்னென்ன ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து ஒரு விளாகாக நான் போடுவேன். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாட்டர் மெலோனு அறுத்து சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு ஜெனி தான் அறுத்தா. நாங்கள்லாம் அதை சாப்பிட்டுட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா சாப்பிடாமலே விட்டதுனால வந்து ஒரு வாட்டர் மெலோன் கெட்டு போச்சு. அப்படியே தூக்கி கார்டன் சைடு போட்டுட்டோம். அதனால் எல்லாமே கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காண்டி சரி கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து சாப்பிடலாம். ஏன்னா வெயிலில் வேறு போயிட்டு இருக்கோமா, கொஞ்சம் அறுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிலில் நின்று துணி துவைச்சதுனால மோரும் குடித்தோம். ஆனால் அதுவுமே பத்தலை. அதனால் சரி வாட்டர் மெலோனை நாங்கள் அறுத்து சாப்பிட்டோம்.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்சுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். பாசிப்பருப்பு வாஷ் பண்ணி பொடி போட்டிருக்கிறேன். இப்போ ஜெனி வந்து பார்த்திங்கன்னா கேரட், தக்காளி, மாங்காய் எல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கிறேன். அது கேரட் சாம்பார் தான். மணி பார்த்திங்கன்னா பாருங்கள் 1:45 ஆக போகுது. இப்போ தான் மதியம் லஞ்சே நாங்கள் சமைக்க போகிறோம். கடன் சமைச்சு முடிக்கணும். ஒரு 2:30-3 மணிக்காக சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணணும். இப்போது நம்ம பருப்பு நல்லா வாஷ் பண்ணி நம்ம மசாலா போட்டு ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் வச்சு 3 மணி நேரம் ஆச்சு. இன்னும் என்னால் குளிக்க முடியல. ஏன்னா இன்னும் நம்ம சமையல் வேலை முடிக்கல இல்லையா, அதனால் சமையல் வேலை முடிச்சுட்டு தான் போய் குளிக்கணும். அப்படியே எண்ணெய் வச்சுருக்கிறதுக்கு அப்படியே மூஞ்சியெல்லாம் பாருங்கள் நான் ஆயில் வச்சுருப்பேன். அப்படியே என்ன சொல்கிறது, இந்த ஹீட்டில் நிற்கிறதுக்கு அதுக்கு அப்படியே கண்ணெல்லாம் காந்துது. ரொம்ப கண் எரியிற மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் சாம்பார் வச்சுருக்கிறேன், கேரட் சாம்பார். இதில் வந்து நான் ரைஸ்க்கு வச்சுருக்கிறேன். ரைஸ் ஏன் கொஞ்சமாக வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் எல்லாம் அது இதுன்னு சாப்பிட்டோம். அதனால் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட போகிறோம். அதுக்காண்டி தான் ரைஸ் வந்து நான் கொஞ்சமாக வச்சுருக்கேன். இதில் வந்து சாம்பாருக்கு வச்சுருக்கிறேன். சாம்பாருக்கு தொட்டுக்கிறதுக்கு என்னென்னா ஆம்லேட்டு தான். இப்போ இது 2 நல்லா விசில் வரட்டும். அடுத்து என்ன பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்போ தான் பாவம் ஜிஞ்சர் கொஞ்சோலாம் சாப்பாடு போட்டேன். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அதுக்கு வயிறு ஃபுல்லான உடனே அந்த 3 குட்டிகளும் பாருங்கள் அது என்ன பாடுபடுத்துதுன்னு பாருங்கள். அதாவது கொஞ்சம் தான் வயிற்றுக்கு இப்போ தான் கொஞ்சம் தயிர் சாதம் வச்சுட்டு வந்தேன். அது கொஞ்சம் தான் சாப்பிட்டுச்சு. கொஞ்சம் சாப்பிட்டா கொஞ்சம் பால் ஊறி இருக்கும் போல் இருக்குது. உடனே இந்த 3 குட்டிகளும் பாருங்கள், தெரியுதா, இந்த 3 குட்டிகளும் அதுகளுக்கு தயிர் சாதம் சாப்பிட என்ன தான் அதாவது குழந்தைங்க பார்த்திங்கன்னா சின்ன வயசில் என்ன தான் நம்ம பால் சோறு பால் அப்படி என்ன தான் கொடுத்தாலும் தாய்கிட்ட வந்து குழந்தைகள் வந்து பால் குடிக்குங்க. அதுதான் அதுகளுக்கு வந்து பிடிக்கும். அப்படி தான் இப்போது வெளியில் வந்து தயிர் சாதம் நான் வச்சுருக்கிறேன். ஜிஞ்சர் சாப்பிட்டுச்சு. இந்த 3 குட்டிகளும் லேசாக தொட்டுட்டு சரியாக சாப்பிடல. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே டச்சப் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிஞ்சர்கிட்ட வந்து பாருங்கள் எப்படி பால் குடிக்குதுன்னு. பாவம். ஆனால் உண்மைக்குனே வந்து ரத்தத்தையே பாலாக கொடுக்கறது தான் தாயின்னு சொல்லுவாங்க. அது மனிதர்களுக்கு மட்டும் இல்லை பாருங்கள், விலங்குகளுக்கும் அப்படி தான். அப்படி கூட அது பாருங்கள் குழந்தைய பால் குடிக்க விட்டு அது எப்படி படுத்து கிடக்குன்னு பாருங்களேன். அங்கே அவ்வளோவா பாலும் வரல பாருங்கள் எப்படி குடிக்குதுன்னு பாருங்கள். இப்போ நான் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் போய் வீடியோ எடுத்தோன்னு அங்கே அது எவ்வளோ பூனைங்க பெரிய பூனைகள் ஆயிடுச்சு இல்லையா. நம்மளே வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே குழந்தைக்கு பால் பத்தலைன்னா நம்ம வந்து என்ன செய்வோம், சாதம் அது ஊட்ட ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி தான் இப்போ சிஞ்சர் கொடுக்குற பால் வந்து 3 குட்டிகள், ஒரு குட்டினா பரவாயில்ல, 3 குட்டிகளுக்குமே பத்த மாட்டேங்குது. சும்மா அப்பக்கப்போ வந்து அதுகளுக்கு ஒரு என்ன சொல்கிறது, அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு வந்து அப்படியே குடிச்சிட்டு போகுது. அப்படியே அசல் மனுஷங்க என்ன பண்ணுறோமோ அதே தான் இந்த விலங்குகளுக்கு எடுத்துகிட்டு நான் இது ஒவ்வொரு சமயமும் நடக்கிறப்போ ஒவ்வொரு சமயமே நான் அதை நான் ஃபீல் பண்ணுறேன். எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்குன்னு தெரியல. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருமே வந்து நல்லா விசில் வந்து இறக்கி வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ரைஸுமே வந்து விசில் வந்துடுச்சு. அதையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. அப்புறம் சாம்பாருக்கு தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்த பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை, வத்தல் போட்டு தாளித்து வச்சுருக்கிறேன். விசில் இறங்கின உடனே கொட்டிட வேண்டியதான். இப்போ இதில் ஆம்லேட் ஊற்றுறேன். அதோட ஆம்லேட் மட்டும் ஊற்றி முடிச்சிட்டோம் அப்படியே நம்மளோட கிச்சன் வேலை முடிஞ்சு. அப்புறம் அடுத்து என்ன ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரைஸ் வச்சாச்சு, சாம்பாருமே தாளித்து ஊற்றியாச்சு. அப்புறம் ஆம்லேட் பொரிச்சிருக்குது. அப்புறம் பாசிப்பயிறு தாளித்து வச்சது இருக்குது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோருமே இருக்குது. மோர் விட்டு சாப்பிட்டா கூட சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் மோருமே இருக்குது. இதுதான் இன்றைக்கி நம்ம லன்ச்சு. நான் இது வந்து எப்படி சமைச்சேன், ஊடால என்னென்னலாம் நாங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா லென்த் வீடியோவை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், போய் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சமைச்சு முடிச்சாச்சு. இதில் வந்து ரைஸ் இருக்குது, இது சாம்பார். இதில் வந்து பார்த்திங்கன்னா பயிர் தாளிச்சது இருக்குது, ஆம்லேட்டும் போட்டாச்சு, மோர் வந்து இருக்குது. நம்ம எதாவது ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். நான் இது எப்படி சமைச்சேன், இது கூடால நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படிங்கிற லென்த் வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். இன்னும் பாருங்கள் எண்ணெய் வச்சு நான் குளிக்கலை. இது கூடால பசங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு நான் வந்து குளிச்சுட்டு தான் வந்து சாப்பிட போகிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப கசகசன்னு இருக்குது. ரொம்ப நேரம் ஆகிட்டு, எண்ணெய் வச்சு கிட்டத்தட்ட 4:30 மணி நேரம் ஆயிடுச்சு. அதனால் நான் போய் குளிச்சுட்டு வந்தால் சாப்பிட போகிறேன். உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு, என்ன லன்ச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா சாதம் குக்கர் விசில் இறங்கிடுச்சு. இப்போது சாதத்தை எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா சுட சுட இருந்தது. 2 பிளேட்லேயுமே எங்கள் வீட்டுக்காரும் பேர சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நானுமே வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இப்போ என் பொண்ணுக்கும் ஜெனிக்கு மட்டும் சாப்பாடு வச்சாச்சு.
சாப்பாடு வச்சு சாம்பார் மாங்காய் கேரட்டு எல்லாம் போட்டு வச்ச சாம்பார். அப்புறம் காலையிலே பாசிப்பயிறு தாளித்தது வந்து போட்டிருப்பேன், அதுவும் வச்சுக்கிட்டோம். மோர் குடித்தோம் இல்லையா, அந்த மோருமே கொஞ்சம் இருந்தது, அந்த மோருமே பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டோம். இது கூட ஆம்லேட் வேறு போட்டிருந்தோம். அந்த ஆம்லேட்டு தாளித்து சாம்பாருக்கு வந்து நான் தாளிக்கிறப்ப என்னென்ன போடுன்னு பார்த்திங்கன்னா, கடுகுளுந்தம் பருப்பு, வெந்தயம், வத்தல், அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தாளித்து ஊற்றியாச்சு. சாம்பார் சூப்பராக இருந்தது. மோருமே வச்சுருந்தோம். இதுதான் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் லன்ச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம